ஜாதகமே இல்லை அப்படின்னா ஒரே நேரத்தில் 4 பேர் வந்தாலும் அது பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியும். இங்கே ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்களை குறியிட்டு அந்த எண்களுக்கான ஒரு நட்சத்திர புள்ளிகளை இங்கே வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் இன்றைக்கி வந்து ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுங்களேன், ஒரு நிமிஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் மாதம் இன்றைக்கி தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யக்கூடாது. அவ்வளோதான் பிரச்சனை. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் நிறைய கேள்விகள் இருக்குது. சார் எனக்கு டேட்டா பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து இல்லை, நான் வந்து எப்படி சார் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறது? அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் நம்ம இதை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கோம். மறுபடியும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஜோதிடர்களும் என்ன பிரசன்னம் அப்படிங்கிற ஒன்று இருக்கான இருக்குது. அந்த பிரசன்னம் வந்து ஒரு நேரத்தில் 4 பேர் வந்திருக்காங்க. 4 பேர் வந்தவங்களுக்கும் அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் 4 விதமான ஒரே நேரத்தில் 4 விதமான பிரசன்னம் போட்டால் 4 விதமாக காமிக்கும். இப்போ நம்ம ஒரு டேட்டா பர்த்து, டைம் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து போட்டால் அது வந்து ஜாதகம். ஒருத்தருக்கு அவர் வந்து என்ன கேள்வி கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்ல போகிறோம். ஜாதகமே இல்லை அப்படின்னா ஒரே நேரத்தில் 4 பேர் வந்தாலும் அது பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியும். இல்லை சார், எப்படி நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ உதாரணமாக வந்து 120க்குள்ளே அந்த ரேண்டம் நம்பர்னு ஒன்று இருக்கும். அதில் 120க்குள்ளே ஒருத்தருக்கு வந்து 16ன்னு இருக்கும், ஒருத்தருக்கு 27ன்னு இருக்கும், ஒருத்தருக்கு 88ன்னு இருக்கும், ஒருத்தருக்கு 119ன்னு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்களை குறியிட்டு அந்த எண்களுக்கான ஒரு நட்சத்திர புள்ளிகளை இங்கே வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த நட்சத்திர புள்ளிகளை ஏஎல்பி புள்ளியாக எப்படி கன்வெர்ட் பண்ணி அது வந்து ஜாதக பலனாக எடுக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் 100 பேர் கூட நீங்கள் அந்த பிரசன்னம் பார்க்கலாம். இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பார்க்கலாம். இல்லை முழு ஜாதகத்தை பார்க்கலாமா, முழு ஜாதகமும் நம்ம வந்து என்ன கேள்வி, இப்போ உதாரணமாக நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்கலாம். இல்லை என் படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்கலாம். இல்லை என்னோடய முயற்சியை நான் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்கலாம். இல்லை எனக்கு வந்து வீடு வாங்கலாமான்னு கேட்கலாம். இல்லை எனக்கு ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்கலாம். பொருள் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிறது ஒரு பிரசன்னம் அப்படின்னா உண்மையிலே ஓகே. இப்போ வந்து இலக்கணம் வந்து சிம்ம இலக்கணம் போகுது, ஏஎல்பி இலக்கணம். இப்போ நீங்கள் சொன்ன நம்பர் வந்து 64, அதொட்டு இந்த 64ங்கிற நம்பருக்கு வந்து பொருள் தொலைஞ்சிச்சின்னா அது கிடைக்காது, இல்லை கிடைக்கும். இப்படி ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதும் ஒரு பிரசன்னத்துக்கு பலன் சொல்கிறதும் அப்படியே பொருத்தமாக இருக்கும்னா பொருத்தமாக இருக்கும். ஆனால் ஜாதகம் இருக்கும்போது ஜாதகத்தை மட்டும், ஏன்னா ஜாதகங்கிறது வந்து எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது, எப்போ காலநிலைகளை வந்து ரொம்ப அறுதிட்டு சொல்கிறது வந்து எப்பா உனக்கு 37 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் இந்த 2 வருஷம் உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்றைக்கி ஒருத்தருக்கு மேஷ இலக்கணம், இப்போ அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் போகுது, அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஆமாம் கிடைக்கும் சார். நான் அஸ்வினி நட்சத்திரம் உதாரணமாக நான் வந்து இப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் போகலாம். இல்லை சார் நான் பரணி நட்சத்திரம், இப்போ நான் வெளிநாடு போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம். இல்லை சார் பரணி நட்சத்திரம் 4ஆம் மாதம் சார், இப்போ நான் வெளிநாடு போகலாம். இல்லை சார் கார்த்திகை நட்சத்திரம், கண்டிப்பாக வந்து இப்போ வெளிநாடு போக முடியாது, நீ அடுத்த மாதம் போகலாம். இப்படி நீங்கள் ஒரு கேள்விக்கு அந்த கேள்வியோட மறுபக்கமாக இருக்கக்கூடிய, எப்படி நாணயத்தோட 2 பக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி கேள்வியும் பதிலும் அந்த நட்சத்திர புள்ளிகளே அறுதிட்டு சொல்லும். உங்கள் ஏஎல்பி புள்ளி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அட்சய இலக்கண பദ്ധதி படித்தவர்களும் சரி, இதை வந்து நம்ம வந்து கோச்சார கிரகங்களை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பலன் எடுக்கிறோம். சார் இல்லை சார் நம்ம வந்து இப்போ வந்து மிதுன இலக்கணம் போகுது சார், இப்போது வேலை மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டால் தயவுசெய்து வேலை மாற்றம் ரெடியாக இருக்குது, தயவுசெய்து மாறாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. எப்படியே நீங்கள் ஒரு பிரசன்னத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும், நீங்கள் என்னவா எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுக்கு பிரசன்னத்தில் பதில் சொல்ல முடியும். ஒரு நேரத்தில் வந்து 4 பேருக்கும் 4 விதமான கேள்வி இருக்குது, ஒரே பிரசன்னமாக தான் போட முடியுமா? ஒரு பிரசன்னமும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே செந்தில்னு ஒருத்தர் இருக்கார், இங்கே ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே வந்து மகேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. 4 பேருக்கும் 4 விதமான ஜாதகம், 4 விதமான கேள்வி, 4 விதமான பதில், 4 விதமான அமைப்புகள் தனித்தனியாக செயல்படும். இதை தான் நம்ம அட்சய இலக்கண பദ്ധதி பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ப்ளஸ். அதை விட்டு தயவு செய்து இங்கே ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், சார் எனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள். எங்கள் வாழ்க்கையில் நானும் எத்தனையோ பேரை சந்திக்கிறேன். இங்கே நல்லா இருக்கிறவங்களும் ஒரு சில நேரம் கஷ்டம் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. அப்படிங்கிற போது இந்த கிரகங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் யோகத்தையும் அவயோகத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அவரவர் விதிகளின் அவரவர் அமைப்புப்படி இது கொடுக்கும். இந்த விதி அமைப்பு அப்படிங்கிறது அவரவர் முடிவு செய்யக்கூடிய ஒரு பாதை.
இது வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கட்டமைக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் ஏற்றுக்கிட்ட ஒரு பாதை. அந்த பாதையை நீங்கள் தான் அனுபவிக்கணும். நீங்கள் தான் அனுபவிக்கக்கூடிய இடத்துல நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறோம். இந்த பாதையை உணர வேண்டிய இடத்துல தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த ஜோதிடம் படிங்கன்னு சொன்னதுக்கு காரணமே, நீங்கள் பிரசன்னமாக நீங்கள் பிரசன்னத்தை தயவுசெய்து அட்சய கணபதி பிரசன்னத்தை ஒரே ஒரு தடவை படித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும். பெரிய மாற்றம் வரும். இப்போ வந்து ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து உதாரணமாக 10 வயசில், ஒரு 15 வயசில், இல்லை 20 வயசில், இப்போ 25 வயசில் இவர் இப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம அறுதிட்டு சொல்கிறதுக்கு ஜாதகமும் ஜோதிடத்தில் கூடிய ஜாதக அமைப்பும் எப்படி இருக்குது, ஒரு தனிப்பட்ட பாதை. இது வந்து ஒரு தனிப்பட்ட பாதையில் இது ஒரு பொதுவான பலனாக இருக்கா அப்படின்னா, பிரசன்னங்கிறது ஒரு பொதுவான பலனாக இருக்குமா, பொதுவான பலன். ஆனால் தனிப்பட்ட கேள்விகளுக்கு கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ ஒரு பொருத்தமான பதிலாக அமையும். கண்டிப்பாக வந்து அட்சய கணபதி ஜோதிடத்தில் பிரசன்னம் வந்து ஒன்று படிங்க, இல்லை பிரசன்னத்தை பாருங்கள். ஏன்னா மற்ற ஜோதிடத்திற்கும் ஏஎல்பியும் அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. இங்கே வந்து 2 கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். 20 கேள்வி கேட்டாலும் அதில் பதில் சொல்ல முடியும் ஒரு பிரசன்னத்தில். இல்லை இது ஏன் இது விளக்கமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே இல்லை, டைமே இல்லை, எனக்கு ஜாதகமே தெரியாது, எனக்கு பேர் மட்டும் தான் இருக்குது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்ணுறது, எனக்கு எப்படி ஒரு கேள்விக்கு முடிவெடுக்கிறது, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த்துக்கு டைம் இருக்குது, ப்ளேஸ் இருக்குது, அவங்க அப்பா பேர் அம்மா பேர், நான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் பிறந்தேன், நான் என்னோடய கேள்வி இது தான், நான் வீடு வாங்கணும், வெளியூர் போகணும், நான் தொழில் அமைக்கணும், தொழில் அமைக்கக்கூடாது, தொழிலில் லாபம் இருக்குது, தொழில் நட்டம் இருக்குது இப்படின்னு அவர்களுக்கு ஒரு 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 பாதையை ஒரு அறுதிட்டு சொல்கிறது இவ்வளோ அழகாக நீங்கள் சொல்ல முடியுது அப்படின்னா, அதே மாதிரி தான் இந்த ஜாதகத்துலேயும் இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இல்லை சார் நான் தொழில் செய்ய போகிறேன் சார். இப்போ உதாரணமாக தொழில் செய்யணும் அப்படி எடுத்த அடுத்த நிமிஷமே ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒருத்தர் அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகுது, இல்லை 4ஆம் பாதம் போகுது, ஒருத்தர் இன்றைக்கி வந்து ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுங்களேன், ஒரு நிமிஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இன்றைக்கி தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யக்கூடாது, அவ்வளோதான் பிரச்சனை. இதுக்கு போய் ஆய்வே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி பண்ணுறாரு அப்படின்னு வச்சுங்களேன், இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் போட்டுறது அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம், இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கேட்டால் இன்றைக்கி அவருக்கு லாஸாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். சார் ஏஎல்பி புள்ளி அஸ்வினி 4 வந்துட்டு அதை விட்டு வந்து இவருக்கு வந்து லாபம் வருமானு நீ கேட்டால், நீ உலகத்தில் 1 லட்சம் இல்லை 1 கோடி பேருக்கு நீ போட்டு வேணாலும் பார்த்துக்கலாம். எப்படி 1 கோடி பேருக்கு இந்த தேதியில் எல்லாருக்குமே இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி இருக்குமானா எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இப்படி ஒரு நிகழ்வை அறுதிட்டு சொல்கிறதுக்கும், பொதுவாக சொல்கிறதுக்கும், தனிப்பட்ட பலனாக சொல்கிறதும், ஜாதக பலனாக சொல்கிறதுக்கும் இந்த ஏஎல்பி பிரசன்னம் பயன்படுது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஜோதிடமும் அட்சய கணபதி ஜோதிடமும் அதேமாதிரி பிரசன்னமும் அட்சய கணபதி ஏஎல்பி பிரசன்னமும் உங்களுக்கு பயன்படும். கண்டிப்பாக படிங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரசன்னத்தில் நிறைய கேள்விகளோடு உங்கள் வாழ்க்கையை செம்மையாக அமைத்திருங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.